அமுதா செந்தில்ஸ் இல்லை இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அமுதா வந்து பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பழனி உமா வந்து தடுத்துட்டாங்க. ஏங்க வேணாங்க, நீங்கள் நம்ம குழந்தைங்க நிம்மதியாக சந்தோஷமாக வேறு எங்கேயாவது போய் வாழ ஆரம்பிச்சிடலாம். அமுதாவை பழி வாங்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேங்க? குழந்தைக்கு அப்பா ரொம்ப முக்கியம் இல்லை. தயவு செஞ்சு சொல்லுங்க. உமா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் அமுதா முன்னாடி வந்து நான் தோற்று போய் ஊரை விட்டு போகிறதெல்லாம் நான்லாம் கேட்கவே மாட்டேன். எல்லாரும் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் ஓஹோன்னு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நம்ம 3 பேர் மட்டும் நிம்மதியாக இருக்கலாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ வாட்டி மல்லு கட்டுறாங்க. உமா தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத. நான் அமுதாவை பழி வாங்காமல் இங்கேருந்து வரவே மாட்டேன். ஏற்கனவே மாயா பண்ணி தான் போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்கு. இப்போ அமுதா வந்து ஏதாவது பண்ணிங்கன்னா போலீஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்களை அப்படியே கூண்டோட பிடிச்சி உள்ளே போட்டு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு தெரியல. என்ன நடந்தாலும் நான் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உமாவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கொடுக்கணும் போகிறாங்க. உமாலாம் கீழெல்லாம் அவ்வளோவில் லைட்டாக வந்து செவத்துக்கு பக்கத்தில் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஏங்க போகும்போது கூட லைட்டாக தான் தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. அப்படி இருக்கும்போது என்னங்க நீங்கள் நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி கொடுக்குன்னு கீழே வந்துகிட்டே இருக்காங்க. பள்ளி வந்து தந்திரமான முறையில் ஒழிச்சிக்கிட்டாப்புல. இதே காஸ்டியூமில் வந்து சுற்றினா அமுதாட்ட சொல்லிடுவா, இல்லாட்டி பவானிகிட்ட சொல்லி நம்மளை கூண்டோட பிடிச்சி கொடுத்துருவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப காஸ்டியூம் மாற்றணும். போலீஸ் அதிகாரி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து வரப்போ பழனி வந்து அவங்க காஸ்டியூமில் வந்து வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க. இந்த காஸ்டியூமில் கண்டிப்பாக வந்து நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. பெரிய மிஸியாக வந்து வச்சுருக்காப்புல. சுத்தமாக பழனிங்கிற விஷயமே வந்து பார்த்தா தெரியல. அந்தளவுக்கு காஸ்டியூம் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம பழனிக்கு. ஒரு பக்கம் அமுதாட்ட வந்து சொல்கிறாங்க, ஏய் இங்கே பழனி வந்திருக்காப்புல சிங்க வேடத்தில் உன்னை அமுச்சு வைக்கணும் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து சொல் பேச்சை கேளு. இங்கேருந்து மண்டபத்தை விட்டு போ. ஓ நீ சொன்னால் நான் போகணுமா? ஏன் உன் புருஷங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் தான் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே. வெளியில் வர வச்சு என்னை பாதுகாப்பு இல்லாத ஏரியாவுக்கு போய் என்ன அமுச்சு வைக்கலான்னு சொல்லி புருஷனும் பொண்டாட்டியும் திட்டம் போடுறீங்களா? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அமுதா. சரி பவானிகிட்ட சொல்லலாம், இதை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி பவானிகிட்ட வந்து நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. நீயாவது சொல்கிறது வந்து கேட்குறியா? இதில் என்னோட சுயநலமும் இருக்குது. என்ன உன் தங்கச்சியாக பார்க்க மாட்டியான்னு சொல்லி பவானிகிட்ட வந்து பேசுகிறாங்க. தங்கச்சியா? நான் உன்னோட எதிரி தானே. நீங்கள் 2 பேரும் என்னென்னலாம் காரியம் பண்ணியிருக்கீங்க அமுதாவுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும். நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். பவானி வந்து பேசுகிறாங்க. ஏய் இதில் என்னோட சுயநலமும் இருக்குது. நான் அவரை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடலாம் தான் நானும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என்கிட்ட சிக்க மாட்டேங்கிறாப்புல. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு அமுதாவோட உயிரும் முக்கியம். அதே மாதிரி என் புருஷன் வந்து யார்ட்டையும் மாட்டிக்காமல் அவரை கூட்டிட்டு தனியாக வந்து போகணும் தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இவ சொல்கிறத பார்த்தாலும் லாஜிக் படி கரெக்டாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? சரி எங்கே பார்த்தேன்னு சொல்லும்போது இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பாப்புல. சரி உன்கிட்ட மாட்டினா எனக்கு சொல்லு. நான் என்கிட்ட வந்து மாட்டினா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம பவானி. ஓ பவானி வந்து இது மாதிரியெல்லாம் திட்டமிட்டு இருக்காளா? அதனால தான் நான் காஸ்டியூமே மாற்றினேன். உமா என்னை மன்னிச்சிருமா. நீ சொல்கிறதெல்லாம் எனக்குலாம் புரியாமல் இல்லை. ஆனால் தோற்று போய் இங்கேருந்து போகிறத விட ஜெயிச்சு இங்கேருந்து போனாதான் நிம்மதியாக சந்தோஷமாக என்னால் இருக்க முடியுங்கிற மாதிரி பழனி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஐயர் வந்து அமுதா கிட்ட ஒரு பொருள் வந்து வேணுமா ஹோமத்துக்கு நெய்யின்னு சொன்னனால கீழே வந்து கான்ட்ராக்டர் கிட்ட நெய் வாங்கலாம்னு சொல்லி கேண்டீன் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சமையல் செய்கிற ஏரியாவுக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல கையில் வச்சுருக்க பொருளை வச்சு குறி வைக்கிறாங்க. நம்ம அமுதாவுக்கு குறுக்க 2 பேர் வந்ததுனால ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. என்னது இங்கே பாதுகாப்புலாம் கரெக்டாக இருக்கா? சார் கரெக்டாக தான் சார் பாதுகாப்புலாம் இருக்குங்கிற மாதிரி ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கடா போகிறான்னு சொல்லி பின்னாடியே போனால் அந்த நேசமணி கான்ட்ராக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து நெய்யை வந்து வாங்குறாங்க. நெய்யை வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா வந்ததுக்கப்புறம் இப்போ நீ மாட்டினடி அப்படின்னு சொல்லும்போது மாடிப்படியில் ஏறிக்கிட்டு இருக்காங்க ஸ்லோ மோஷனில். சுற்றி யாருமே இல்லை. கரெக்டாக வந்து எடுத்து பண்ணிடலான்னு சொல்லி உள்ளேருந்து பொருள் எடுக்க பார்க்குறாங்க. அது ஸ்டக் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து பொருள் வந்து கைக்கு வரவே இல்லை. என்னடா அது இப்போன்னு பார்த்து அண்டாக்குள்ளே கை விட்டாலே கை வராது போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அவர் எதிர்பார்த்த பொருள் வந்து பாக்கெட்டுக்குள்ளேயே சிக்கிடுச்சு. எடுக்க முடியல. அமுதாவுக்கு இப்படி ஐஸ் கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி வந்து அமுதா வந்து ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறேனே தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பழனி. அந்த இடத்துல அம்மா இன்னொரு பொருள் வந்து ரெடி பண்ணுறியா? அச்சதையெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதை போய் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அச்சதையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வந்து அரிசியில் மஞ்சத்தூள்லாம் கலந்து வைப்பாங்கள்ல, அதுக்காக வந்து மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. மாடியில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஸ்டெக்கே ஆகாது. ஒரு வாட்டி தான் தப்பு நடக்கும். நான் பின்னாடி போப்பேன்னு சொல்லி அமுதாவுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்து அமுதா வந்து அச்சதை தட்டை இது மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த இடத்துல குறி வச்சுட்டாங்க நம்ம பழனி. கரெக்டாக பின்னாடி வந்து நேசமணி கான்ட்ராக்டர் வந்து ஐயா நீங்கள் போலீஸாக இருக்கீங்க தப்பு இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். கீழே வந்து பந்தி வந்து இருக்குது. கடமை உணர்ச்சி ரொம்ப முக்கியம்தான். அதுக்குன்னு அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு பாதுகாப்பாக இருக்கீங்களே நீங்கள் வேறு லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கான்ட்ராக்டர் நேசமணி இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சேன்னு சொல்லும்போது அனலட்சுமி வந்துட்டாங்க. என்னம்மா உன் கையாலேயே வந்து அச்சதியெல்லாம் ரெடி பண்ணுறியம்மா?
என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அத்தை விடுங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அமுதா வந்து பேசுகிறாங்க. என்ன நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் பவானியும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கீழே இறங்கி வராங்க. ஐயர்கிட்ட வந்து கேட்ட எல்லா ஜாமானையும் கொடுத்துட்றாங்க. அன்னலட்சுமி வந்து பவானி ரூம்குள்ளே வரும்போது காஷியுமே வந்து முகூர்த்த புடவையெல்லாம் கட்டாமல் நார்மல் சாரியில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. என்னம்மா நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது அமுதாட்ட வந்து பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. நம்ம அமுதா பார்த்தா பவானி வந்து ரெடியே ஆகாமல் இருக்காங்க. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கலன்னு வச்சுக்கியேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு சொல்லி இடுப்பில் வந்து ஏதோ ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. இதை நான் குடிச்சிருவேன், அப்புறம் அந்த மாலை எனக்கு தான் வரும், இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே சரிக்கா நான் ரெடி ஆகிடுறேன்னு சொன்னோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வெளில வந்துடுறாங்க. பொண்ணு மாப்பிளையும் ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து திருப்பி வந்து ஏதோ ஒன்று பண்ணலான்னு இருக்காங்க. ஐயா நான் தான் உங்களை சாப்பிட சொன்னேன்ல, கடமை உணர்ச்சிக்கா எப்படி செய்வீங்க, பந்தியில் முக்கால்வாசி டிஷ்லாம் வந்து காணாமல் போயிட்டே இருக்கு, நீங்கள் நல்லா சாப்பிடணும் தானே பாதுகாப்பு கொடுக்க முடியும், அதனால தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அது பின்னாடியே இந்த மனுஷன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம நினச்ச காரியம் எப்படா நடக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது டக்குன்னு வந்து பவானி வந்து மனமேட்டில் உட்காந்தவங்க எஞ்சிடுறாங்க. அமுதா நீ தார வாக்கிறத பற்றி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ட, எல்லாமே ஓகே தான், ஆனால் கழுத்தில் வந்து இன்னமும் தாலி இருக்கே, அப்படி இருக்கும்போது உன் கழுத்தில் தாலி இருக்கிறப்ப என் கழுத்தில் தாலி ஏறாது, இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப பாட்டமாயிட்டாங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.